லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். வெற்றி என்பது நமக்கு மட்டும்தான் என்பதை அவர்களுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த ஆட்சியிலே விவசாயிகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்த காலத்திலேதான், ஆட்சி காலத்திலேதான் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தரப்பட்டது. அதே போல இந்த தேர்தல் அறிக்கையிலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் 20 லட்சம் விவசாயிகள் பயன்படக்கூடிய வகையிலே எந்தவித மீட்டரும் இல்லாமல் மின் மோட்டார்கள், புது மின் மோட்டார்களை விவசாயிகளுக்கு வழங்குவேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நாம் செய்து தந்திருக்கக்கூடிய திட்டங்கள் 786 கோடியில 47,285 ஏக்கர் தரிசு நிலங்களை மறுபடியும் சாகுபடிகள் கொண்டு வந்திருக்கிறோம். அதுல 51 லட்சம் பேர் பயனாளிகளாக மாறி இருக்கிறார்கள். 213 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை நாம் சந்தை தளத்துடன் இணைத்திருக்கிறோம். அதன் மூலம் 6,636 கோடி மதிப்பிலான விளை பொருள் வர்த்தகம் நடைபெற்றிருக்கிறது. விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள். 19 லட்சம் விவசாயிகள் அதனால் பயனடைந்திருக்கிறார்கள். இயந்திரங்கள் கிட்டத்தட்ட 500 கோடி இல்ல 62,000 விவசாயிகளுக்கு மேல் பயன்படக்கூடிய வகையிலே வேளாண்மைக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. அதோட எல்லா வேலையும் நம்மால செய்ய முடியல. அதற்கான இயந்திரங்களை இன்று நம்முடைய அரசாங்கம் விவசாயிகளுக்கு வாடகைக்கு தரக்கூடிய அளவிற்கான அந்த திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தி கொண்டிருப்பது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இப்படி தொடர்ந்து விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. திருத்துறைப்பூண்டியில மட்டுமே நாகப்பட்டினம், வேதாரண்யம் ஆகியவற்றை இணைக்கும் புறவழி சாலை 23 கோடி செலவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியில அரசு மருத்துவமனை நவீன வசதிகளுடன் புதிய கூடுதல் கட்டடம் 9 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்களே அதை திறந்து வைத்திருக்கிறார்கள். திருத்துறைப்பூண்டி நகர பகுதியில புதிய பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு விரைவில் திறக்கப்பட உள்ளது. திருத்துறைப்பூண்டி நகரம் முழுவதும் வெள்ள நீர் வடிகால் திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நம்முடைய ஆட்சி மறுபடியும் 1 மாதத்திலே மறுபடியும் வந்துவிடும். வந்தவுடன் திருவாரூர் மாவட்டத்தில் வேளாண் தொழில் பூங்கா அமைக்கப்படும். வேளாண்மை பொருட்களுக்கான தொழில் பூங்கா அமைக்கப்படும். 2030க்குள்ள வீடு மனையற்ற தகுதியுள்ள ஒவ்வொரு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின குடும்பத்திற்கு வீட்டு மனை பட்டா வழங்க படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம பல்வேறு திட்டங்களின் வழியாக அடுத்த 5 ஆண்டுகளிலே 10 லட்சம் வீடுகள் வீடு இல்லாதவர்களுக்கு தமிழ்நாட்டிலே கட்டி தரப்படும். பேருந்துகள் நம்ம அடுத்த ஆட்சிக்கு வந்தவுடன் சில இடங்கள்ல பேருந்துகள் இல்லை என்ற அந்த கோரிக்கை இருக்கிறது. அதுக்காக 10,000 பேருந்துகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாங்க இருக்கிறார்கள். இனிமேல பஸ் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையே இல்லாமல் மாறிவிடும். இல்ல பஸ் வர முடியாத இடங்களுக்கும் சின்ன மினி பஸ்ஸஸ் அதுவும் கொண்டு வந்து உங்களுக்காக பயனுக்காக வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகளுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு வசதிகள் மேம்படுத்தப்படும். அந்த வசதிகள் மேம்படுத்தப்படக்கூடியதால் இங்க சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வருமானமும் அதிகரிக்க அது வாய்ப்பாக அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆட்சி வந்தவுடன் உங்க அத்தனை பேருக்கும் தெரியும், நம்ம தேர்தல் நேரத்தில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி
வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன் என்று தந்தாரோ அதே வழியில் நம்முடைய முதலமைச்சர் மக்களுக்கு தரக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி தரக்கூடியவர். 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு 1,31,00,000 சகோதரிகள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அது அப்படியே 2000 ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் உயர்த்தி வழங்கப்படும். நம்முடைய வீட்டு பிள்ளைகள் கல்லூரியில போய் படிக்கிறாங்க, அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் வழியாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அடுத்த ஆட்சிக்கு வந்தவுடன் அதை 1500 உயர்த்தி வழங்க போகிறோம். படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு 6 மாதம் வேலை கிடைக்கிறதுக்கான பயிற்சிகள் வழங்கப்படும். அவங்க வேலை தேடக்கூடிய அந்த நேரத்தில் பயிற்சி வழங்கி அந்த 6 மாதத்திற்கும் அவர்களுக்கும் 1500 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும். இதை தாண்டி லேப்டாப்புகள் இன்னும் 5 வருஷத்துல 35 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும். சகோதரிகள் இருக்கீங்க, உங்களுக்கு சுய தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா சுய உதவி குழுக்கள்ல இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு எந்த விதமான உங்ககிட்ட வீடு கொடுங்க, இடம் கொடுங்க, அடமானத்துக்குன்னு எதுவும் கேட்காம 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்தோடு கூடிய கடன் உங்களுக்கு வழங்கப்படும். இது மட்டும் இல்ல, நீங்க ஆவலோட என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியும். என்னது? 8000 ரூபாய்க்கான கூப்பன். அது சில பேர் கேட்கறாங்க, ஏன் அதை பேங்க்ல போடல, 8000 ரூபாவை ஏன் கூப்பன் கொடுக்குறீங்கன்னு. ஏன் கொடுக்குறாரு முதலமைச்சர் அப்படின்னா, 8000 ரூபாய் பேங்க்ல போட்டா பாதி பிடிச்சிருவாங்க, கரெக்டா? இல்லைன்னா மீதி வீட்டு செலவுக்கு எடுத்துருவீங்க, உங்களுக்கு பயன் இல்லை. 8000 ரூபாய் கூப்பனை கொடுத்தா உங்க வீட்டு பக்கத்துல எந்த கடைக்கு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க போய் உங்களுடைய வேலை சுமையை, தலைவர் கலைஞர் அவர்கள் எதுக்கு 2 பர்னர் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ் கொடுத்தாங்கன்னா, சீக்கிரம் சமையலெல்லாம் முடிச்சுட்டு வெளியில உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் செய்வீர்கள், படிப்பீங்க, வேலைக்கு போவீங்க அப்படிங்கிறதுக்காக. அதே போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய வேலை சுமையை குறைப்பதற்கு நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அந்த 8000 ரூபாய்க்கான கூப்பனை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு அரசு ஒரு கூப்பனை வழங்கும். அதை பயன்படுத்தி நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்கி கொள்ளலாம். நம்ம சொன்னா செய்வோம். அதிமுக 2016 ஒரு தேர்தல் அறிக்கையில குடும்ப அட்டைதாரர்களுக்கு என்ன கொடுக்கறேன்னாங்க, ஞாபகமே இல்லையா? செல்போன் கொடுக்கறேன்னாங்க. வாங்கினவங்க யாராவது இருக்கீங்களா? இல்ல இல்ல. வாங்கினவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா? இல்ல. நானும் தமிழ்நாடு பூரா எல்லா தொகுதியிலையும் இந்த கேள்வியை கேட்கிறேன். வாங்கின ஒரு ஆளை நான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்க்கல. இதுதான் எடப்பாடியோடைய ஆட்சி. அவருக்கு என்ன கொடுக்கணும்? அதுதான். ஆனா இதுல நம்ம அவரை பார்த்து தேர்தல் அறிக்கை எழுதணுங்கிறாரு. வாங்குற மார்க் 0. நீங்க எங்களை பார்த்து எழுதினாலும் தேர்றதுக்கு வழி இருக்கு இல்லையா? உங்களை பார்த்து நாங்க எழுதுனா இது வெறும் கனவு அவருக்கு. அதனால் இந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தர நம்முடைய காலை உணவு திட்டம், பிள்ளைகளுக்கு 5வது வகுப்பு வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு காலை உணவு, உங்களுடைய வேலை சுமையும் குறைக்க, அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க பசியோடு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அதை 8வது வகுப்பு வரை உயர்த்தி தருகிறேன் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது அத்தனையும் நிறைவேற்றி தர நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு அவருடைய கரத்தை பலப்படுத்த, தமிழ்நாட்டை பாதுகாக்க, நம்முடைய உரிமைகளுக்காக போராட, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க, நம்முடைய மொழியை பாதுகாக்க
நம்முடைய வேட்பாளர் அவர்களுக்கு, மாரிமுத்து அவர்களுக்கு நீங்கள் கதிரறிவாள் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.